வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. என்ன தம்ப்நெயில பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? உண்மையிலே டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 கால் ஃபார் விட்டிருக்க இந்த நேரத்தில் குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 டேஸ் முன்னாடியே நான் இதுக்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது, அதுக்கான ஷெட்யூல் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவா போட்டுட்டேன். ஒருவேளை நீங்க பார்க்கல, இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். போய் பார்த்துக்கோங்க. இல்ல இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும், பின்னாடி கடைசியில எண்ட் ஸ்க்ரீன்லயும் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லட்டு ஆன விஷயம் என்ன அப்படிங்கிறத இதுல பார்த்துடலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் ஆப்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணியாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இப்ப நீங்க உள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா, உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். அந்த எனேபிள்னா பட்டன் மட்டும் தான் இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகாது. எக்ஸாம் டேட் வந்து மே 1, 2025ன்னு காமிக்கும். நீங்க அந்த மே 1ஆம் தேதி ஆன உடனே அந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். நீங்க வந்து கிளிக் பண்ணி டெஸ்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத தான் இதுல சொல்லப் போறேன். பாருங்க. குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்க டேஷ்போர்ட்ல குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஷெட்யூல்னு ஒண்ணு காமிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழ இங்க பாருங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் லிங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் ஓப்பன் ஆயிரும். அதாவது நம்ம இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சையும் எக்ஸாம் வரைக்கும் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கான ஷெட்யூல் என்ன, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத லிங்க் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். செகண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்றது இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும் பாருங்க. தமிழ்ல யூனிட் 1, ஜிகேல பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்ல நவம்பர் மந்த்துக்கான 2024 கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷனும், நம்பர் சீரிஸும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட சிலபஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அப்டேட்டுக்காக தான் மெயினாவே நான் சொல்ல வந்தேன். பாருங்க, டெஸ்ட் 1 ஸ்டடி மெட்டீரியல் அப்டின்னு சொல்லிட்டு அந்த பட்டனுக்கு கீழேயே உங்களுக்கு இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் 1க்கான எல்லா வீடியோஸும் கீழ டிஸ்ப்ளே ஆயிரும். பாலிட்டில இருக்கிற எல்லா லெசன்ஸும் நானே என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதனால நீங்க வந்து புக்க தூக்கி நெறைய பாயிண்ட்ஸ புரட்டி இனிமேல் படிக்கணும்னு அவசியம் இல்ல. புதுசா படிச்சவங்க, படிக்க போறவங்க, ஆல்ரெடி படிச்சவங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதுசா படிக்க போறவங்க, இந்த பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே போதும். வீடியோஸ் இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. ஜிகேவுக்கும், மேத்ஸுக்கும் நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். தமிழுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் உங்களுக்கு சாரி தமிழுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க போய் பார்க்குறீங்க. வீடியோல நான் சொல்ற எல்லாத்தையும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே இலக்கணம். ஜஸ்ட் ஒருத்தர் யாராவது எக்ஸ்ப்ளைன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு வாட்டி கேட்டுக்கிறீங்க. கீழ பிடிஎஃப் இருக்க போது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இல்ல 11 அவ்வளோ டாபிக்ஸ் தான் இருக்கும் தமிழ்ல. அப்போ ஒரு 10 வீடியோ பார்க்க போறீங்க. 10 வீடியோ கீழ இருக்க பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, ஒரு வீடியோவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும் மொத்தமே. படிச்சு முடிக்க நீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து நீங்க வந்து தமிழ வந்து 2 டேஸ்லயே முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அதுவும் ஷார்ட்டான டைம்லயேவும். இல்ல ஒரு ஹோல் டே தமிழ் படிச்சீங்கன்னா, ஒரே நாள்லயே முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு எல்லாமே தெளிவா கையில குடுத்துட்டோம். டெஸ்ட் பேட்ச் வந்து அதுக்கான ஷெட்யூல் குடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு குடுத்தாச்சு. எப்ப வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அசைன் ஆயி 50 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியா இருக்கு. டெஸ்ட் மெட்டீரியலும் இங்க குடுத்தாச்சு. இதே மாதிரி தான் இனிமேலு எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வரும். அடுத்த டெஸ்ட்னா இங்க கீழ எப்படி வரும்னா, இதே மாதிரி டெஸ்ட் 2ன்னு வந்துரும் உங்களுக்கு. டெஸ்ட் 2ன்னு வந்துரும். அதுக்கான சிலபஸ் என்னன்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கும். கீழ டெஸ்ட் 2க்கான மெட்டீரியல் அப்படின்னு அப்டேட் பண்ணிருவோம். இத திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஒரு வீடியோல நான் சொல்றதே தான். இனி எல்லா எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் முடியிற வரைக்கும் இதே தான். டெஸ்ட் 2 மெட்டீரியல்ன்னு இருக்கும். நீங்க இத கிளிக் பண்ணி அதுக்குரிய மெட்டீரியல படிச்சுக்கிடலாம். ஏன்னா மெட்டீரியல வந்து தனியா நீங்க வந்து கேட்க
நெறைய பேர் கேட்டீங்க இல்லையா? அதுக்காக. நான் இத வந்து உங்களுக்கு WhatsAppலயும், Telegramமுக்கும் இந்த வீடியோவ உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். அத பார்த்தும் நீங்க படிச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த மாரி டைரக்ட்டா YouTubeல நீங்க இத பார்க்குறீங்க அப்டின்னா, நம்ம சேனலுக்குன்னு சொல்லி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல WhatsAppம், Telegram லிங்க்கும் இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்டி YouTubeல போயி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தேடி புடிச்சு வீடியோ பார்க்க வேண்டியதில்ல. டெய்லி வீடியோஸ நாங்க அதுல ஃபார்வர்ட் பண்ணிருவோம். நீங்க அதுல இருந்துக்கிட்டீங்கன்னா, அப்டேட்ட உடனுக்குடனே பார்த்துரலாம். ஓகே. இது. இப்போ டெஸ்ட் உங்களுக்கு ஒரு வேள எனேபிள் ஆயிருச்சு. 1ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் மட்டும் தான் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பட்டன் டிசேபிள் ஆயிரும். அது மாதிரி ஒரு தடவ நீங்க டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டீங்கனாலும், திரும்ப டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ண முடியாது. இதுதான் இதோட ஃபார்மேட். ஓகேவா? ஏன்னா நீங்க அந்த டைம்க்குள்ள அத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டமேவும். இப்போ ஒன்ஸ் நீங்க ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பேஜ் மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ஒருவேளை கொஸ்டின் நீங்க கரெக்ட் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சப்மிட் பட்டன கிளிக் பண்ணணும். சப்மிட் பட்டன கிளிக் பண்ண உடனே கொஸ்டின் கரெக்ட்ன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கும். எஸ் கரெக்ட் அப்படின்னு காமிச்சுட்டு ஆன்ஸர கிரீன் கலர்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிரும். கீழ பாருங்க. மொத்த கொஸ்டின் வந்து இப்போ ஒரு 50 கொஸ்டின் அப்டின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டட் 1 பெண்டிங் 49 அப்டின்னு காமிக்கும். நீங்க 2வது கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண உடனே கம்ப்ளீட்டட் 2 பெண்டிங் 48 இப்டி காமிச்சுக்கிட்டே வரும். ஏன்னா, எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக. ஏன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட்டோட சிபிடி டெஸ்ட் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு நாங்க குடுப்போம். இந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4ன்னு 50 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கும். இதுல நீங்க டைரக்ட்டா நான் வந்து 4வது கொஸ்டினுக்கு போகணும்னு கிளிக் பண்ணாலும், உங்களுக்கு டைரக்ட்டா அந்த கொஸ்டினுக்கு போயிரும். இப்ப நீங்க ஒரு 30வது கொஸ்டின விட்டுட்டு வந்திருக்கீங்க. திரும்ப அந்த கொஸ்டினுக்கு போணும்னா, ப்ரீவியஸ்ன்னு குடுத்து வரணுமா? நெக்ஸ்ட்ன்னு குடுத்து வரணுமான்னா, அப்படி தேவையில்ல. அப்படியும் நீங்க போய்க்கலாம். இல்லன்னா, டைரக்ட்டா இந்த இடத்துல இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பட்டன, உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டினுமே டிஸ்ப்ளே ஆகும் இப்படி வரிசையா. அதுல எந்த கொஸ்டின் போணுமோ, நீங்க அத டைரக்ட்டா போய்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டெஸ்ட்ட எப்படி யூஸ் பண்ணணும். ஒரு வாட்டி சொல்லிக் குடுத்துட்டா போதும் உங்களுக்கு. நீங்க அடுத்தடுத்து நீங்களே ஃபாலோ பண்ணிக்குவீங்க. பாருங்க சப்மிட் குடுத்த உடனே கரெக்ட்ன்னு சொல்லும். அடுத்து நீங்க நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும். இல்ல எனக்கு அந்த இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. நான் இத வந்து பின்னாடி பண்ணணும் அப்டின்னா, நீங்க அப்ப சப்மிட் குடுக்காமவே நெக்ஸ்ட் பட்டன் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் அப்படியே பெண்டிங்ல இருக்கும். முன்னாடி போணும்னா ப்ரீவியஸ் பட்டன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேள இப்ப கொஸ்டின் ஒருவேள நீங்க கிளிக் பண்ணது இப்ப 3வது இதுக்கு வரலாம் பாருங்க. கொஸ்டின் நீங்க கிளிக் பண்ண ஆன்ஸர் தவறுன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதாவது நீங்க ஏவ கிளிக் பண்ணியிருக்கீங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்? ராங். பாருங்க ராங். த கரெக்ட் ஆன்ஸர் இஸ் பி அப்படின்னு உங்களுக்கு காமிச்சுரும். இத தான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கும்போதே, அதுக்கான சரியான விடைய அந்த இடத்திலேயே நீங்க படிச்சிருவீங்க. இப்ப நான் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? அப்படிங்கிறத நான் விழுப்புரம்னு போட்டுட்டேன். அப்ப அதுக்கு என்ன சொல்லும்? இல்ல. கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து பி. உடனே சோழிங்கநல்லூர்ன்னு கிரீன் கலர்ல உங்களுக்கு காமிச்சுரும். அப்ப அந்த இடத்திலேயே படிச்சிருவீங்க. அங்கனயே நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு நான் டைமிங்லாம் குடுக்கல. 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க அந்த 50 கொஸ்டின் முடிக்கும்போது, அந்த 50 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படிதான் நீங்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணணும். நான் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் 50 கொஸ்டின்ல 20 எடுத்தேன் மேடம். அடுத்த தடவ நான் 25 எடுத்துக்கிறேன்னு போயிட்டேன். அது வேஸ்ட். 50 கொஸ்டின்ல 20 தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா மிச்ச 30யுமே நான் ஆன்ஸர இதுல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் இந்த டெஸ்ட் யூஸ். உங்களுக்கு இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப ராங் ஆயிட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போய்க்கலாம். அடுத்தது பாருங்க, ஒருவேளை நீங்க எல்லாமே முடிச்சிடுறீங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு கீழ இப்படி காமிக்கும். ஆல் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். கிளிக் நெக்ஸ்ட் டூ ஃபினிஷ். இந்த நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும்னு வரும். இப்போ ஒருவேளை இன் பிட்வீன்ல நீங்க ஒரு 2, 3 கொஸ்டின் விட்டு வச்சிருக்கீங்க. கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 27 இதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்தாலும், நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ண உடனே டைரக்ட்டா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 4க்கு கூட்டிட்டு போய் விட்டுரும். நீங்க எந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்ஸர் பண்ணாம வந்தீங்களோ, அங்க உங்கள கூட்டிட்டு போயிரும்.
நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண உடனே நெக்ஸ்ட் உங்கள கொஸ்டின் நம்பர் 15க்கு கூட்டிட்டு வந்துரும். அதுவே. நீங்க வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஓடி ஓடி தேடிறணும்ன்ற அவசியம் இல்ல. அது முடிச்ச உடனே கொஸ்டின் நம்பர் 27க்கு உங்கள கூட்டிட்டு வந்துரும். இது மாரி எத்தன கொஸ்டின் நீங்க பெண்டிங் வச்சிருந்தீங்களோ, அதையெல்லாம் ஆர்டரா உங்கள கூட்டிட்டு வந்துரும். இப்ப 2வது தடவ பார்க்கும்போது எனக்கு ஒரு சில கொஸ்டின் டவுட்ல இருக்கு அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3வது நீங்க அத வந்து அந்த ஸ்கிப் பண்ணதெல்லாம் திரும்ப உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடா காமிச்சுட்டே இருக்கும். காமிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சோனே உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஆல் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். கிளிக் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆயி, வெல் டன் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் எக்ஸாமினேஷன். இதுல நீங்க எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க? அவுட் ஆஃப் எத்தன கொஸ்டின்ல? அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். எத்தன கொஸ்டின்ல நீங்க இவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட்டு. இப்ப நீங்க 30 கொஸ்டின் கரெக்ட்னா 30 கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் இங்க மேல ஒரு 3 பட்டன் இருக்கு இல்லையா? இந்த 3 பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹோம், ரிசல்ட், புரொஃபைல், அபவுட், லாக் அவுட்ன்னு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல நீங்க ஹோம் பேஜ் இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்ட அந்த நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களோட ரிசல்ட் காட்டிரும். பாருங்க. இப்ப எத்தன கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மொத்த பெர்சென்டேஜ் ஸ்கோர் எவ்வளவு? அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்ல காமிச்சிரும். இதுதான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஒரு தடவ நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். ஏன்னா வந்து இது நான் சொல்லாமவே நீங்க பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்றத அப்டேட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. பாருங்க நீங்க பிளே லிஸ்ட்ட கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு பிளே லிஸ்ட் இப்படித்தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான பிளே லிஸ்ட் இது கீழ இன்னும் நெறைய வீடியோஸ் இருக்கும். சரியா? மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அம் ஜிகே, தமிழ். அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்னென்ன வீடியோஸ் தேவையோ, அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாவே அந்த ஷெட்யூல்குள்ள இருக்கும். நீங்க டைரக்ட்டா யூடியூப் சேனல்ல போய் ஏஎஸ்பிஎன் அகாடமின்னு போட்டு பிளேலிஸ்ட்ல போயும் பார்த்துக்கலாம். ஒருவேள உங்களுக்கு நீங்க அப்படி பார்க்கல, உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நாங்க ஆப்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். நீங்க தாராளமா அதிலயும் பார்த்துக்கலாம். இல்ல நம்மளோட ASPNacademy.com வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்லயே எல்லா பிளேலிஸ்ட்டும் அவைலபிளா இருக்கும். அதுல போயும் நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்கோம். எங்க வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த அப்டேட்ட சொல்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. இனி நீங்க படிக்க வேண்டியது தான் மிச்சம். அதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கான சான்ஸே இல்ல. இதுக்கப்புறம் அதே மாதிரி இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் பாஸ் பண்ண முடியும். புதுசா வர்றவங்க கூட. நெறைய பேரு இல்ல இதெல்லாம் பொய்யி நம்பாதீங்க அப்படியெல்லாம் இல்ல. அவங்க போடுற எஃபோர்ட்ட பொறுத்தது. ஆனா, இன்னும் ஒரு 10 டேஸ் போயிட்டா கூட, கண்டிப்பா புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பாஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்க டைமே ரொம்ப குரூஷியலான டைம். படிச்சவங்க ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு தான் உண்மையிலே ஆக்சுவலா சொல்லப்போனோம்னா டைம் இருக்கு. பட் நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட ரெடி. ஒருவேள நான் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 15 மணி நேரம் படிக்க கூட ரெடி. அப்படின்றவங்க, நீங்க தைரியமா கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம்லயே நீங்க பாஸ் பண்ண முடியும். இல்ல என்னால 4, 5 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்டின்னா, நீங்க இத ஜஸ்ட் ஒரு பிரிப்பரேஷன் டைமா எடுத்துக்கோங்க. அடுத்து குரூப் 2 வருது. அதுல வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நம்மளோட தம்ப்நெயிலுக்கான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா, மத்த டெஸ்ட் பேட்ச் மாதிரி சும்மா பிடிஎஃப் அனுப்புறது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆன்ஸர் கீய அனுப்பிட்டு உங்கள செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுறது வந்து நாங்க செய்யல. ஏன் அப்டின்னா, அது தப்புன்னு நான் சொல்லல. அது நெறைய பேரு வந்து டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணாம போயிடுறீங்க. தட்டி கழிச்சுருவோம். அப்புறம் பார்த்துக்கலாம்னு நெனச்சுக்குவோம். பிடிஎஃப்ப பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டோம். ஃபோன்ல வச்சுக்கிட்டே பிடிஎஃப்ப பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். அப்படி எதுவுமே இல்ல. உங்களுக்கு கையில நாங்க ஆப்ப ரெடி பண்ணி குடுத்தாச்சு. அ அந்த இது டெஸ்ட்டு நீங்க போய் கிளிக் பண்ண போறீங்க. டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பட்டன மட்டும் தான் கிளிக் பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆன்ஸர் பண்ணா 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர்க்குள்ள இந்த ஃபுல் டெஸ்ட்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வீக்ல ஒரு 1 வீக்ல ஒரு 1 ஹவர வந்து நீங்க டெஸ்ட்டுக்குன்னு அலாட் பண்ணும்போது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் லட்டு மாதிரி கையில குடுத்துட்டோம். அதுதான் கண்ணா லட்டு தின்ன ஆசையா? ஓகேவா? இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்னலாம் வேணும்? இன்னும் உங்களுக்கு எவ்வளவு ஈஸி பண்ணி தர முடியுமோ, அதுதான் நாங்க வந்து ஆசைப்படுறோம். இன்னும் என்ன வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். உங்க டைம சேவ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கையில குடுத்து உங்கள படிக்க வச்சு போஸ்டிங் வாங்க வைக்கணும். அவ்வளோதான் நம்மளோட எய்மு. அதுக்கான தேவையான எல்லாமே நாங்க பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு மேல எது வேணும்னாலும் நீங்க எங்ககிட்ட தாராளமா கேட்கலாம்.
அதுக்கான எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு செஞ்சு குடுக்க ரெடியா இருக்கோம். டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிக்கோங்க. உங்க எல்லாரையுமே நான் வந்து டெஸ்ட்ட வந்து எதிர்பார்க்கிறேன். நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி அட்டெண்ட் பண்ணுங்க. போக போக டெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆள் குறைய ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாம, இருக்கிற 70 நாள், 75 நாள்ல ஃபுல் எஃபோர்ட்டா போடணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பா போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே. இந்த அப்டேட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. திரும்பவும் இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.